இதுல மிக முக்கியமா மலக்குமாருடைய அம்சத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே மலக்குமார்களை இப்படி சொல்றவங்களும் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு உருவம் இல்லை. மலக்குமார்களுக்கு என்று ஒரு உருவம் எதுவுமே என்னது இல்லை. அவர்களால் நம்ம என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அவங்க ஒவ்வொரு வடிவமா மாறி 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 என்ன செய்வாங்க, போய்கொண்டிருப்பார்கள். இப்படி அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னு என்ன, ஒரு நிலை இல்லாத உண்டு. இதுல இருந்து அதுக்கு மாறுறது, அதுல இருந்து இதுக்கு மாறுறது, இப்படி போய்கொண்டே இருப்பார்கள் என்ற மாதிரி நம்பக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை பிழை என்பதை அவர் என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு பிரதானமானது என்ன, மலக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று தனி உருவம் உண்டு. எங்க நம்பிக்கை என்ன, மலக்கு எந்த உருவம் எடுக்கலாம் என்று நம்ம சொல்றதன் மூலம் மலக்குக்கு தனி உருவம் இல்லையே நாங்க என்ன செய்யல சொல்லல. அவர்களுக்கு தனி உடல், அவர்களுக்கான தனி உருவம், அவருடைய படைப்பு தனித்துவமானது. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் என்னன்னா, இன்னொரு உருவத்தை அவர்கள் என்ன செய்யலாம், மாறிக்கொள்ளலாம். இன்னொரு உருவத்துக்கு அவர்கள் மாறலாம், இறைவனுடைய அனுமதியை கொண்டு. மற்றபடி அவர்களுக்கு எந்த வடிவமும் இல்லை. அவங்க நினைச்ச வடிவத்துக்கு தங்களை உடல் என்ன செய்வாங்க, மாத்திக்கொண்டே இருப்பார்கள் என்ற நம்பிக்கை என்னது, தவறானது. அப்படி என்ற பகுதி என்ன செய்யறாரு இதுல குறிப்பிட்டு